ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொதரடியாக அனைவருமே ரேஷன் கார்டு வந்து வைத்திருப்பீங்க. இந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய 3 முக்கிய அப்டேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. சில இந்த 3 வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது 20/6/2025 முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்பிஹெச்ஹெச் என்ற அட்டையும், அதேமாதிரி பிஹெச்ஹெச் என்ற அட்டை, ஏஏஒய் என்ற அட்டை. அட்டைக்கு 3 முக்கிய திடீர் அறிவிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பின் பிரகாரம் ரேஷன் கடை இந்த 3 வகையான அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருந்திருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய வகையான அட்டைகள் வந்து இருக்குது. இந்த 3 வகையான அட்டைகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில மாற்றங்களும் வந்து இந்த அட்டைக்கு வந்து அட்டைதாரர்களுக்கு வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா. இதுலேருந்து கேஓசி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேஓசி அப்டேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணாதவங்க அனைவருமே நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் இறுதிக்குள்ளே வந்து அவங்க வந்து காலக்கெடு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூன் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து அனைவருமே கேஓசி அப்டேட் பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு ரேஷன் கார்டு வைத்திருக்கிற அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் பொதுமக்கள் பொருளில்லாத ரேஷன் கார்டுகளுக்கு மாற்றுவதற்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசு அதிரடியாக ஒரு முக்கிய அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்காங்க. இந்த வகையான அட்டைகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட்டு. இந்த அப்டேட் பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு மாற்றம் தமிழ்நாடு அரசு அதிரடியாக முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டுள்ளது அப்படின்றத இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷன் கார்டு மற்றும் மாற்றம் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு பொதுமக்கள் பொருளில்லாத ரேஷன் கார்டு மாற்றுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ரேஷன் கார்டு வைத்தவர்களுக்கு பொருளில்லாத அட்டைக்கு மாற்றுவது தொடர்பாக முக்கிய அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசு வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து முழு விதத்தையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு 5 வகைகளாக உள்ளன. மக்களின் பொருளாதார தகுதி ஏற்ப இந்த ரேஷன் அட்டைகள் விநியோகம் வந்து செய்யப்படுறாங்க இல்லையா. இந்த அடிப்படையில் இந்த 5 விதமான அட்டைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்ஹெச் என்ற அட்டையை பொறுத்தளவுக்கு இது முன்னுரிமைக்கான அட்டை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களுக்கும் வழங்கப்படுகிறது. இந்த ரேஷன் அட்டைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும் அப்படின்ற இந்த அட்டைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்னுரிமை இல்லாத குடும்ப அட்டைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் என்ற அட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு அதிக அளவில் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இதில் ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் மானிய விலையில் கிடைக்கும். ஆனால் பிஹெச்ஹெச் அட்டை வைத்தவர்களுக்கு ஒப்பிடும்போது அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியது மாதிரி வந்து இருக்கும். அவங்களுக்கு அமௌண்ட்டும் மானிய விலையில் தான் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அத்தியாவசியமான அண்ணா யோஜனா அட்டைக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஏ அட்டையை பொறுத்தளவுக்கு இந்த ரேஷன் கார்டு மிகவும் ஏழை குடும்பங்களுக்கு வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் குறைந்த விலையில் அதிக அளவு அரிசி மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்கள் இதில் வந்து கிடைக்கும். அனைத்துமே மானிய விலை கிடைக்கக்கூடிய அட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி சர்க்கரை அட்டை, விரும்ப அட்டை வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் என்ற அட்டைக்கு இந்த ரேஷன் கார்டு பிஹெச்ஹெச் அட்டையை வைத்தவர்கள் சர்க்கரை வாங்க விரும்பினால் அவர்கள் இந்த அட்டையை நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதேமாதிரி பொருள் இல்லாத அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் கிடையாது, ஒன்லி கணக்கு மட்டும் தான் ரேஷன் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டையை பொறுத்தளவுக்கு பிஹெச்ஹெச்என்சி இந்த ரேஷன் கார்டை வைத்தவர்களுக்கு நேய விலைக்கடைகளில் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாது என்ற அட்டை தான் இந்த அட்டை. இந்த அட்டையை பொறுத்தளவுக்கு உங்கள் சூழலில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் ரேஷன் கார்டு மாற்றம் தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதில் உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையான பொருளில்லாத குடும்ப அட்டையை மாற்றிக்கொள்ளவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா மானிய விலையில் வாங்கியிருப்பீங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா பொருள் வாங்காமலே வந்து விட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து வெளியூருக்கு வந்து நீங்கள் வந்து சென்றிருப்பீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில்
பொருள் நீங்கள் வந்து பொருள் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை ரேஷன் கார்டை வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் நீங்கள் வாங்கலை அப்படின்னா இந்த பொருள் இல்லாத அட்டையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் இந்த முக்கிய அறிவிப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அனைவரையுமே மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்க வெளியூருக்கு வந்து சென்றிருப்பீங்க, வெளிநாடு வந்து சென்றிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இருந்திருக்கு. இதுக்கான அறிவிப்பை தான் இந்த செய்தி வந்து ரேஷன் கார்டுக்கு முக்கிய செய்தி வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சந்த குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது உரிமைத்தினை விட்டுக் கொடுப்பது தொடர்பாக உணவுப் பொருட்கள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் வலைதளத்தில் www.tnpds.gov.in மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லாத குடும்ப அட்டையை மாற்றி கொள்ளவும் என மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் பார்த்தோன்னா அனைவருக்குமே இந்த இந்த 3 வகையான அட்டைகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட்டை தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நீங்கள் இந்த 3 வகையான அட்டைதாரர்கள் வந்து நிறைய பேர் பொருட்களை வந்து வாங்க மாட்டீங்க. இந்த நிலையில் முன்னுரிமை இல்லாத அட்டைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொருள் வழங்குவதற்கான நிறைய சிக்கல் வந்து ஏற்பட்டு வருவதன் காரணமாக தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையான முன்னுரிமைக்கான அட்டை வந்து இருக்கு இல்லையா? ஏழை எளிய மக்களுக்கு வழங்கக்கூடிய அட்டையில் ஒரு சில பேர் நிறைய வேலைக்கு வந்து சென்றிருப்பாங்க, வெளியூருக்கு வந்து சென்றிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த 3 வகையான அட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வாங்காமல் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அறிவிப்பு வந்து பொருந்தும். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பொருள் வழங்காத அட்டையை வந்து வாங்கிக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லை உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய மாற்றங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இந்த அறிவிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வந்து இருக்குது. இந்த அட்டையை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்றத தான் இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டில் ஒரு சில பேரெல்லாம் அப்டேட் வந்து இருந்திருப்பாங்க, அப்டேட் KYC அப்டேட் வந்து பண்ணாமல் வந்து இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் இறுதிக்குள்ளே நீங்கள் வந்து KYC அப்டேட் வந்து பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்ட்டு கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. கட்டாயம் அனைவருமே அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து அப்பா அம்மாவெல்லாம் இருந்திருப்பாங்க அந்த கார்டிலிருந்து. அவங்களுடைய பேரெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா KYC அப்டேட் பண்ணணும். அப்படி இல்லை நீங்கள் பொருட்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டறிந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டே ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டை இயங்காது அப்படின்றத ஒரு அறிவிப்பும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் 30க்குள்ளே அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து KYC அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் பண்ணாதவங்க நிறைய வெளியூருக்குலாம் வந்து சென்றிருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டுகள் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து KYC அப்டேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அனைவருமே KYC அப்டேட் பண்ணிக்கோங்க. வந்திருக்கக்கூடிய ரேஷன் கார்டுக்கு வந்திருக்கக்கூடிய முக்கிய மாற்றமாக தான் இருந்திருக்கு. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.